நண்பர்களே, நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான ஹேர் ஆயில் வாங்கி பயன்படுத்தினாலும், முடி கொட்டுவது மட்டும் குறையவே மாட்டேங்குது. ஷாம்பு மாத்துறீங்க, கண்டிஷனர் பயன்படுத்துறீங்க, ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட செஞ்சு பார்க்குறீங்க. ஆனா இருந்தாலும் முடி நாளுக்கு நாள் மெல்லிசாகிக் கொண்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுர்வேத ஹேர் ஆயில் பற்றி சொல்லப் போறேன். இது 500 வருடங்கள் பழமையான ஆயுர்வேத ஃபார்முலாவை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுவது. அதுவும் மாடர்ன் சயின்ஸும் இதை இப்போது ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆயில் வெறும் 6 இன்க்ரீடியன்ஸில் தான் தயாராகும். ஆனால் இது உங்கள் முடி கொட்டுவது, இளநரை வருவது, முடி பலவீனமாகுது, மெல்லிசாகுவது போன்ற பல பிரச்சனைகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அப்படின்னா வாங்க, இப்போ இந்த ஆயிலில் யூஸ் பண்ணும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் ஏன் முக்கியம், அதை பற்றி சயின்ஸ் என்ன சொல்கிறது, அடுத்து இதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வீட்டிலேயே தயாரிக்கலான்னு எல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஆனால் கவனமாக கேளுங்க, இந்த ஆயிலில் 2 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதை பற்றி பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. ஆனால் அதுதான் இந்த ஆயிலை மார்க்கெட்டில் கிடைக்கும் மற்ற எந்த ஹேர் ஆயிலையும் விட பவர்ஃபுல் ஆகுது. இந்த ஆயிலை தயாரிக்க உங்களுக்கு மொத்தம் 6 பொருட்கள் தேவை. முதல் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா? பிரிங்கராஜ் பவுடர் தான். நண்பர்களே, ஆயுர்வேதத்தில் பிரிங்க ராஜாவை கேஷ்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முடியின் ராஜா பெயருக்கு மட்டும் இல்லை, இது சயின்ஸ்லையும் இப்போ சப்போர்ட் பண்ணுது. 2008 ஜேர்னல் ஆஃப் எத்னோ ஃபார்மாகாலஜியில் வெளியான ஒரு ஸ்டடியில் பிரிங்கராஜ் எக்ஸ்ட்ராக்ட் முடி வளர்ச்சியை மினாக்சிடில் மாதிரி எஃபெக்டிவாக ப்ரமோட் பண்ணும் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. மினாக்சிடில்னா மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸான ஹேர் க்ரோத் ட்ரீட்மெண்ட் கெமிக்கல். பிரிங்கராஜ் என்ன செய்கிறது தெரியுமா? இது ஹேர் ஃபாலிகல்ஸை ஆக்டிவேட் பண்ணும், ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இள வயதில் நரை வருவதை குறைக்கவும் பாரம்பரியமாக இதை யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. உங்களுக்கு தேவை வெறும் 2 டேபிள் ஸ்பூன் பிரிங்கராஜ் பவுடர் மட்டும்தான். இதை எந்த நாட்டு மருந்து கடையிலையோ இல்லாட்டி ஆன்லைன்லேயோ ஈஸியாக கிடைக்கும். 2வது இன்க்ரீடியன்ட் சொல்லட்டுமா? ஆம்லா பவுடர், அதாவது நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் விட்டமின் சிக்கு ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி. விட்டமின் சி என்ன செய்கிறது தெரியுமா? அது கொலாஜன் ப்ரொடக்ஷனை சப்போர்ட் பண்ணும். அதாவது உங்கள் முடியின் ஸ்ட்ரென்த்துக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் முக்கியமான ப்ரோட்டீன். இதற்கும் உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆம்லா பவுடர் போதும். 3வது சொல்லட்டுமா? கருவேப்பிலை தாங்க. இந்த இன்க்ரீடியண்ட்டை நிறைய பேர் சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் சவுத் இந்தியாவில் கருவேப்பிலை அதிகமாக யூஸ் பண்ணும் மக்கள்கிட்ட ப்ரீமெச்சூர் கிரெயின் பிரச்சனை கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருப்பதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. கருவேப்பிலையில் பெட்டா கேரட்டின் மற்றும் புரோட்டீன் இருக்குது. இது ஹேர் தின்னிங்கை குறைக்க உதவும். இதில் இருக்கும் ஆல்கலாய்ட்ஸ் மற்றும் கார்பசோல் காம்பவுண்ட்ஸ் ஹேர் ஃபாலிகல்ஸை நரிஷ் பண்ணுது. அதே சமயம் மெலனின் பிக்மெண்டேஷனையும் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 20 ஃப்ரெஷ் கருவேப்பிலை போதுங்க. 4வது இன்க்ரீடியன்ட் சொல்லட்டுமா? கருஞ்சீரகம், அதாவது பிளாக் சீட்ஸ் இல்லாட்டி நிகெல்லா சாட்டிவான்னு சொல்லுவாங்க. அதுதான் நிறைய பேருக்கு தெரியாத பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட். இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். கருஞ்சீரகம் தைமோக்வினின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல், இந்த 3 பவர்ஃபுல் குவாலிட்டிஸையும் கொண்டது. உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் விதைகள் மட்டும் போதும். இப்போ 5வது சொல்லலாமா? இப்போ 5வதும் 6வதும் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆயில்ஸ் தாங்க. முதலாவது கோல்டு ப்ரெஸ்டு கோகனட் ஆயில் ஒரு 200 மில்லி எடுத்துக்கோங்க. 2வது ஆயில் கோல்டு ப்ரெஸ்டு செசமி ஆயில், அதாவது நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி எடுத்துக்கோங்க. நண்பர்களே, தேங்காய் எண்ணெய் உலகத்தில் ஹேர் ஷாஃப்ட்டுக்குள் பென்ட்ரேட் ஆகக்கூடிய அரிதான ஆயில்ஸில் ஒன்று. நிறைய ஆயில்ஸ் முடியின் மேலே கோட்டிங் மாதிரி மட்டும் இருக்கும். ஆனால் கோகனட் ஆயில் மட்டும்தான் முடிக்குள்ள வரைக்கும் போய், அதாவது வேர் வரைக்கும் சென்று புரோட்டீன் லாஸை குறைக்க உதவுது. அதே போல் நல்லெண்ணெய் ஸ்கேல்பை டீப்லி நரிஷ் பண்ணும். ட்ரைனஸ், ரஃப்னஸ், ஹேர் பிரேக்கேஜ் மாதிரியான பிரச்சனைகளையும் குறைக்க உதவும். சரி, இப்போ இந்த ஆயிலை எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாமா? இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, பயப்பட வேண்டியதில்லை. சில விஷயங்களை மட்டும் கவனமாக ஃபாலோ பண்ணால் போதும். முதல் ஸ்டெப் சொல்லட்டுமா? ஒரு ஹெவி அயன் கடாய், அதாவது இரும்பு பாத்திரம் இல்லாட்டி ஒரு திக் பேன் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள 200 மில்லி கோல்டு ப்ரெஸ்டு கோகனட் ஆயில் மற்றும் 100 ml கோல்டு ப்ரெஸ்டு செசமி ஆயில் ரெண்டையும் சேர்த்து ஊற்றுங்க. இப்போது கேஸை ஆன் பண்ணி மிக மெதுவான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆயிலை அதிகமாக சூடாக்கிறாதீங்க. லேசாக மட்டும் வார்ம் ஆகணும்.
ஸ்மோக் வரக்கூடாது, அதாவது புகை வர ஆரம்பித்தா ஆயில் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் மிகவும் மெதுவான சூட்டில் மட்டும் ஹீட் பண்ணுங்கள். இப்போது இந்த லேசான சூடான ஆயிலுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் பிரிங்ராஜ் பவுடர், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் சேர்க்கவும். அதை மெதுவாக ஸ்பூனில் கிளறிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கையால் கொஞ்சம் க்ரஷ் பண்ணிய 15லேருந்து ஒரு 20 கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இறுதியாக ஒரு டேபிள் ஸ்பூன் பிளாக் சீட்ஸ், அதாவது கருஞ்சீரக விதைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸை லோ ஃப்ளேமில் 25 முதல் 30 நிமிஷங்கள் வரை மெதுவாக காய்ச்சுங்க. நடுவில் அப்பப்போ கிளறிக்கிட்டே இருங்க. ஆயில் அடிப்பிடிக்க கூடாது. மீண்டும் நினைவில் வச்சுக்கோங்க, ஆயிலிருந்து அதிக புகை வரக்கூடாது. மிகவும் மெதுவான ஹீட் மட்டும் இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஆயிலின் நிறம் மெதுவாக டார்க்காக ஆரம்பிக்கும். அது முற்றிலும் நார்மல் தான், அதற்காக பயப்பட வேண்டாம். அதன் அர்த்தம் என்னன்னா, இந்த ஹெர்ப்ஸில் இருக்கும் எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் மெதுவாக இந்த எண்ணெய்க்குள்ளே கலந்து கொண்டிருக்கிறது என்பது தான். அதுக்கப்புறம் ஒரு மெல்லிய ஒரு காட்டன் துணி இல்லாட்டி ஒரு ஃபைன் ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஆயிலை நல்லா வடிகட்டி ஒரு டார்க் கலர் கிளாஸ் பாட்டிலுக்குள்ளே ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கீழே தங்கியிருக்கும் ரெசிடியூ அல்லது கசடு மாதிரி இருக்கும் மிக்சரை தூக்கி எறியாதீங்க. அதையும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு துளி ஆயிலையும் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, உங்கள் வீட்லேயே செஞ்ச பிரிங்ராஜ் ஆம்லா ஹேர் ஆயில் ரெடி. இந்த ஆயிலை யூஸ் பண்ண ஒவ்வொரு முறையும் லேசாக வார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் விரல் நுனிகளால் நீராக ஸ்கேல்ப்லேயும் முடி வேர்களையும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 முதல் 15 நிமிடங்கள் வரை மெதுவாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். மீதம் இருக்கும் ஆயிலை முடியின் முழு லென்த்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் டிப்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஆயிலை குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது வச்சுருங்க. இரவு முழுக்க வச்சுருந்தாலும் முடிஞ்சால் அதுவும் இன்னும் பெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் ஒரு மைல்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலை வாரத்துக்கு ஒரு 2 இல்லாட்டி 3 முறை மட்டும் யூஸ் பண்ணினாலே போதும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, குறைந்தது 8லிருந்து ஒரு 12 வாரங்கள் வரை கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். முதல் 3 முதல் ஒரு 4 வாரங்களில் முடி கொட்டுறது மெதுவாக குறைய ஆரம்பிப்பதை நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. 6 வாரங்களுக்கு பிறகு முடியின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். முடி இன்னும் சாஃப்டாகவும் மேனேஜபிளாகவும் ஃபீல் ஆகும். ஸ்ப்ளிட்டன்ஸ் கூட மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். 2லேருந்து 3 மாதங்களுக்குள்ள புதிய பேபி ஹேர் க்ரோத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கலாம். அதே போல் முடி நிறைய வரும் ஸ்பீடும் கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க நண்பர்களே, ரிசல்ட்ஸ் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். உங்கள் டயட், ஸ்ட்ரெஸ் லெவல், ஸ்லீப்பு, ஜெனட்டிக்ஸு இவை எல்லாமே இதில் முக்கிய ரோல் ப்ளே பண்ணும். இது எதுவும் மேஜிக் ரெமெடி கிடையாது. இது ஒரு கன்சிஸ்டன்ட் ஆயுர்வேதிக் ப்ராக்டிஸ் தான். நேரம் எடுத்துக்கிட்டாலும் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. இந்த ஆயிலை ஒரு முறை செஞ்சு டார்க் கிளாஸ் பாட்டில் டைரெக்டாக சன்லைட் படாத இடத்துல வச்சாலே 2 முதல் 3 மாதங்கள் வரை ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேண்டியன்னு அவசியம் இல்லை. ரூம் டெம்பரேச்சர்லேயே சேஃப்டியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இந்த பிரிங்ராஜ் ஆம்லா ஆயிலை ஒரு முறை செஞ்சு தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் தெரியுதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைய வீடியோவிலேருந்து புதிதாக ஏதாவது தெரிஞ்சிருந்தா ஒரு லைக் கண்டிப்பாக போடுங்க. உங்கள் வீட்டில் ஹேர் ப்ராப்ளம்ஸால் கஷ்டப்படுற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா நம்ம டெய்லி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இது போன்ற யூஸ்ஃபுல் வீடியோஸை நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கொண்டே இருப்போம். உங்களை நீங்களே நல்லா கவனிச்சுக்கோங்க நண்பர்களே. எப்போதும் சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் எப்போதும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில்